அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். இது என்னடா ஒரு பிரச்சனை போனா இன்னொரு பிரச்சனை நாம் தமிழர் கட்சிக்கு வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு தற்போது பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி மேல குவிந்த வண்ணம் இருந்துட்டு இருக்கு. இது குறித்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். இப்பதான் இந்த காளியம்மாள் பிரச்சனை இந்த மாதிரியான சில சர்ச்சைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா முடிஞ்ச நிலையில தற்போது நாம் தமிழர் கட்சிக்கு அடுத்ததாக தமிழ்நாடு அரசு வைத்திருக்கக்கூடிய ஒரு செக் என்ன அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி ஒரு பெரிய பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு திட்டமிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். எல்லா செய்தியாளர்கள் சந்திப்பிலுமே சீமான் சொல்லக்கூடிய முதல் விஷயமே என்ன அப்படின்னா, அடுத்த பொதுக்கூட்டம் அப்படின்றது மிக பிரம்மாண்டமாக இருக்க போகுது அப்படின்னும், ஏற்கனவே மக்களவை தேர்தலில் நாங்கள் வெற்றி அடைந்த பிறகு ஒரு பெரிய கொண்டாட்டமாக நாங்கள் எதையுமே பண்ணல அப்படின்னும், நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிகளுமே ஊக்குவிக்கிற மாதிரி ஒரு பெரிய பொதுக்கூட்டத்தை திட்டமிட்டு இருக்கோம் அப்படின்றது சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு. சின்ன சின்னதாக சில பொதுக்கூட்டங்கள் நடந்துட்டு இருந்தாலும் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு திருவிழா அப்படின்னா இந்த முருகர் விழாக்கு நடத்துறதாகட்டும், அதற்கு பிறகு மே 18 நடத்தக்கூடிய இன எழுச்சி பொதுக்கூட்டம் ஆகட்டும், இது மட்டும் தான் பாத்தீங்கன்னா அவங்க நடத்தக்கூடிய பொதுக்கூட்டங்களே ரொம்ப பிரம்மாண்டமான மேடையாக இருந்துட்டு இருக்கு. இதையும் தாண்டின ஒரு பிரம்மாண்டம் தற்போது நடக்க போற ஒரு பொதுக்கூட்டம்ல இருக்கு அப்படின்னு சீமான் அவர்கள் பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல சொல்லி ரொம்ப உற்சாகமாகவே செயல்பட்டு வந்துட்டு இருக்காரு. இப்படி இருக்க தமிழ்நாடு அரசு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விஜயுடைய மாநாட்டிற்கு தடை போட்டது மட்டும் இல்லாம மக்கள் அதிகமாக கூடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் மையப்புள்ளியாக வச்சு செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க. இது சீமானுக்கே பாதகமாக போய் முடியும் அப்படின்னு யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா சீமான் அவருக்கு வந்திருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, ஒரு 2000-3000 பேரை கூட்டிக்கலாம், அதுக்கு மேல கூட்டினீங்க அப்படின்னா அந்த பொதுக்கூட்டத்திற்கு எங்களால் அனுமதி தர முடியாது அப்படின்றத தமிழ்நாடு அரசு நேரடியாகவே சீமானுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு நோட்டீஸாக இருக்கு. மேலும் இந்த விஷயம் குறித்து உச்சநீதிமன்றத்தில் முறையிட போறாங்க நாம் தமிழர் கட்சி அப்படின்றது தெரிய வருது. இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி மேல வரக்கூடிய விமர்சனங்களும் அவதூறுகளும் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்க கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.